மனுவாகவும் கொடுத்துருக்கிறேன், பெட்டிஷன் கொடுத்துருக்கிறேன், கோரிக்கை அடங்கிய அது எல்லா ஆதாரங்களும் கொடுத்துட்டு இருக்கிறேன். இதை விட வேற என்ன செய்ய முடியும்? எங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள். 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இல்ல 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா, சொல்லிட்டு இருந்தீங்களா, இதை பத்தி சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. இது ஒரு முக்கியமான தீர்மானம். மீனவருடைய பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என்பதற்காக விரைவில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில இலங்கைக்கு சென்று தமிழ்நாட்டிற்கு வரப்போகிறார். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு தீர்மானத்தை முக்கியமாக நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். இது ஏகமனதாக பாரதிய ஜனதா கட்சி கூட இதை ஆதரித்து இருக்கிறது. எனவே இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் அவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள். எனவே இதுல எந்த சர்ச்சையும் வர வேண்டாம் என்று நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு, 2 தரப்பிலும் பேசிய அந்த பெயரை குறிப்பிட்டு பேசிய அந்த 2 பேரையும் நீக்கிவிட்டால் சரியாக போய்விடும் என்று நான் கருதுகிறேன். எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இங்கு வேகமாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி இங்கே சில செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு பெயரை குறிப்பிட்டு சொன்னதற்கே நீங்கள் அதற்கு அப்ஜெக்ஷன் சொல்லி இந்த தீர்மானம் முறையாக கட்டுப்பாட்டோடு ஒற்றுமையாக இருந்து அதை நிறைவேற்றணும் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேனே தவிர, அது தவறு இல்லையா, இடம் பெறலாமா வேண்டாமா என்று கூட நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னேன். ஆனால் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறார். நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். எங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள். 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இல்ல 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? நாங்க கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இது வரைக்கும் பிரதமர் நேரடியாக சந்திக்கிற முதலாம். இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா, சொல்லிட்டு இருந்தீங்களா, இதை பத்தி சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. இதை கடிதம் நான் கேட்கிறேன், சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. நானும் சொன்னேன், நான் பல முறை டெல்லிக்கு போனப்போ பிரதமர் இடத்தை வலியுறுத்திட்டு இருந்திருக்கிறேன், மனுவாகவும் கொடுத்திருக்கிறேன், பெட்டிஷன் கொடுத்திருக்கிறேன், கோரிக்கை அடங்கிய அது எல்லா ஆதாரங்களும் கொடுத்துட்டு இருந்திருக்கிறேன். இதை விட வேற என்ன செய்ய முடியும்? 54 கடிதம் அனுப்பிச்சிருக்கிறேன். ஜெய்சங்கரை பார்க்கிற போது, வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்க்கும் போது இந்த பிரச்சனை சொல்லிட்டு இருந்திருக்கிறோம். நீங்க பேசலன்னு சொல்லவே இல்லை, நீங்க ஈடுபடலன்னு சொல்லவே இல்லை. அம்மையார் அவர்களே நீதிமன்றத்துக்கு போனதை நானே பேச சொன்னேன். அதுல என்ன தவறு இருக்கு? இந்த தீர்மானத்தை ஒட்டி தான் பேச வேண்டும். நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நீங்க அனுமதித்திருக்கிறீர்கள். அதை ஒட்டி பேச வேண்டும். அதில் இருக்கக்கூடிய அரசியல் விவரங்கள் எல்லாம் பேசி அரசியலாக்கி இது பிரச்சனையாக்குவ வேண்டும் என்றால் அதுக்கு அனுமதிக்கிறீர்களா என்றுதான் என்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்றி தருவதற்கான வழிவகையை நீங்க காண வேண்டும். இல்லை என்றால் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு போட்டு வேணாம் சொல்லல, அது அவங்களுடைய உரிமை. தலைவர்களே, கச்சைத்தீவை திரும்ப பெறுதல் குறித்த முதலமைச்சர் பேசினா போதும், தேவையில்லை போதும். இந்த அரசியல் தீர்மானத்தின் மீது மாண்புமிகு உறுப்பினர்கள் திரு வேல்முருகன் அவர்கள் இதை வரவேற்று பேசுகையில், கன்னியாகுமரி மற்றும் திருத்தணி இணைக்கப்பட்ட அதே நாளில் உரிமை போர் தொடங்கி இருப்பதாக குறிப்பிட்டு உணர்ச்சி பெருக்கோடு தன்னுடைய உரிமை குரலை இங்கே பதிவு செய்திருக்கிறார். அதே போல திரு ER ஈஸ்வரன் அவர்கள் இந்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக பார்க்காமல் தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகள் தொடர்ந்து சிறைபிடிக்கப்பட்டு வருவதை பற்றி குறிப்பிட்டு வரவேற்று பேசியிருக்கிறார்கள். திரு ப அப்துல் சமத் அவர்கள் மற்றும் திரு மு ஜெகன்மூர்த்தி அவர்கள் தமிழக மீனவர்கள் படக்கூடிய துன்பங்களை குறித்து குறிப்பிட்டு மாண்புமிகு பிரதமர் இலங்கை செல்லும் போது இதை பேச வேண்டும் என்று வலியுறுத்தி காட்டி வரவேற்றிருக்கிறார். டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்கள் திரு வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தி பேசியதை குறிப்பிட்டு அதை வரவேற்றிருக்கிறார்கள். மாண்புமிகு உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்கள் உரையாற்றுகையில் 1974 மற்றும் 76 ஆண்டுகளில் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் குறித்து விரிவாக உரையாற்றிய கருத்துக்களை தெரிவித்து வரவேற்றிருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு VP நாகைமாலி அவர்கள் உரையாற்றுகையில் நீதிமன்ற வழக்கு குறித்தும் நாம் எடுக்க வேண்டிய முடிவு குறித்தும் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். திரு SS பாலாஜி அவர்கள் உரையாற்றுகையில் தமிழக அரசோடு கலந்து ஆலோசிக்காமல் நாடாளுமன்றத்தின் உரிய வகையில் ஒப்புதல் பெறாமல் 1974 ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தம் குறித்து வெளியில் பரப்பப்படும் உண்மைக்கு மாறான செய்திகள் குறித்தும் விரிவாக பேசியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள்
உரையாற்றுகையில் மீனவர் நலனுக்காக நலன்காக்க தனி அமைச்சர் உருவாக்கப்பட்டது போன்ற நல்ல விஷயங்களை குறிப்பிட்டு அன்றைக்கு இந்த ஒப்பந்தம் குறித்த விவாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற போது மறைந்த பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் கடுமையாக எதிர்த்தது பற்றி குறிப்பிட்டு வரலாற்று தவறு சரி செய்யப்பட வேண்டும் என குறிப்பிட்டார். எங்களால் ஏலும் என்று சொல்லுகிறார் சொல்பவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர்கள் வலியுறுத்திய போதும் இப்போது கடந்த 4 ஆண்டுகளாக நாங்கள் வலியுறுத்தி வருகிற போதும் ஒன்றிய அரசு செவிசாய்க்கவில்லை. இன்றைக்கு இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்ட பிறகாவது செய்வதற்கு நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய தலைவரிடத்தை வற்புறுத்துவார் என்று நம்புகிறேன். அவரும் வரவேற்று தீர்மானத்தை வரவேற்றிருக்கிறார், மகிழ்ச்சி. அதே போல மாண்புமிகு ஜி.கே. மணி அவர்கள் வரவேற்று உரையாற்றுகளின் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்புவதோடு ஒரு குழு நேரடியாக இந்திய பிரதமர்கள் நேரில் சந்தித்து தமிழக மீனவர்கள் படுமேதனை பற்றிய விவரங்களை சுட்டிக்காட்டி கச்சத்தீவை மீட்க வேண்டியதன் அவசியத்தை பற்றி வலியுறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதையும் வரவேற்றிருக்கிறார். மாண்புமிகு கு. செல்லப்பிறந்தகை அவர்கள் உரையாற்றுகையில் 1921ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாம் குறிப்பிட்டு தீர்மானத்தை வரவேற்று பேசியிருக்கிறார். அதேபோல எதிர்க்கட்சி தலைவர்களும் இடையிடையிலே கொஞ்சம் முரண்பாடான சில கருத்துக்கள் வந்தாலும் உளப்பூர்வமாக அவரும் இதை வரவேற்று பேசியிருக்கிறார். அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் தமிழக மீனவர்கள் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது.